வணக்கம். உங்கள் விக்கிராஜ். நம்ம தமிழ்நாட்டுல இப்போ பிரகாசமான கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா டிவிகேன்னு சொல்லுவேன். அந்த டிவிக்கே இப்பதான் தொடங்கினாங்க. என்னப்பா அதுக்குள்ள மக்கள் மனசுல நிறைய இடம் பிடிச்சிட்டாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, என்னப்பா இவங்க மக்கள் மனசுல இந்த அளவுக்கு வெறுப்பை சம்பாரிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த சைடு பாசிட்டிவாகவும் இந்த சைடு நெகட்டிவாகவும் நிறைய பேர் பேசிட்டு வராங்க. எதனால பாத்தீங்கன்னா அந்த கரூர் இஷ்யூ தான், வேற எதுவும் இல்லை. ஆனா இப்போ திரும்பவும் டிவிகே அவங்க தலைமையில இப்போ சேலத்துல பிரச்சாரம் தொடங்க போவதாக இப்போ ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதாவது குறிப்பா சொல்ல போனா கரூர் இஷ்யூக்கு அப்புறம் இப்ப விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு, நெக்ஸ்ட் நாங்க தயாரா இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி. அதனால வருகின்ற டிசம்பர் 4ஆம் தேதி குறிப்பா சொல்ல போனா அன்னைக்கு சேலத்துல பிரச்சாரம் தொடங்க போவதாக சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம சேலத்தோட மாவட்ட செயலாளர் பார்த்திபன் அவர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, சேலம் கமிஷனர் அவர்கள்கிட்ட போயிட்டு ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த மனுவில் என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகின்ற 4ஆம் தேதி எங்களுக்கு பிரச்சாரத்திற்கு அனுமதி கொடுக்குமாறு அவர் வேண்டுகோள் வைத்திருந்தாரு. அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தின் வாயிலாக கமிஷனர் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு பாத்தீங்கன்னா, கொடுத்துட்டாரா அவரு எங்களுக்கு பிரச்சாரத்துக்கு அனுமதி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, எப்பா வழக்கம் போலதான்ப்பா, டிவிகேக்கு அவங்க எப்பயுமே கொடுக்க மாட்டாங்க, இதை ஒதுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா அங்க நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, சேலம் ஒரு கமிஷனர்கள் வாயிலாக அவர் என்ன பண்ணியிருந்தாரு பாத்தீங்கன்னா, வருகின்ற டிசம்பர் 4ஆம் தேதி கார்த்திகை திருநாள், அங்க அதிகமான ப்ரொடெக்ஷன் போஸ்ட் போடணும். அதாவது குறிப்பா சொல்ல போனா நம்மளுடைய தமிழ்நாட்டுல திருவண்ணாமலையை தான் சொல்றாங்க குறிப்பா. ஏன்னா திருவண்ணாமலையில அதர் ஸ்டேட்ல இருந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, நார்த் சைடு இருந்து வர்றதெல்லாம் இல்ல, உலக அளவுல திருவண்ணாமலையில அந்த கார்த்திகை திருநாள் வருகின்ற டிசம்பர் 4ஆம் தேதி எல்லாருமே வருவது வழக்கம். அங்க அதிகமான ப்ரொடெக்ஷன் போஸ்ட் போடணும் நாங்க, அதனால போலீஸார் எல்லாருமே அங்க போக வேண்டியது இருக்கும். அதனால அந்த நாள் உங்களுக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா இங்கேயும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால நிராகரிக்கப்பட்டிருக்குது. அது இல்லாம 3 இது சொல்லியிருக்காங்க போலீஸ் தரப்புல இருந்து. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பரப்புரை செய்யுங்க, ஆனா அங்க பரப்புரை செய்யற இடத்தோட பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அங்க அந்த மனுவில் குறிப்பிடப்படலையா. நெக்ஸ்ட் எவ்வளவு பேர் அந்த பரப்புரைக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த மனுவிலையும் குறிப்பிடப்படலையா. நெக்ஸ்ட் வெளிநாட்டுல இருந்து வருவாங்களா, நெக்ஸ்ட் வெளிநாட்டுல இருந்து வருவாங்களா, எவ்வளவு பேர் பைக்ல வருவாங்க, எவ்வளவு பேர் கார்ல வருவாங்க அப்படின்ற மாதிரி அந்த மனுவுல குறிப்பிடப்படலையா.